வணக்கம் சொந்தங்களே, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீட்டில் விநாயகருக்கு ஒரு பூஜை போட்டு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை, எங்களுக்கு 21வது திருமண நாளும் கூட. விநாயகருக்கு வழிபாடு போட்டு நம்ம கொஞ்சம் உட்காந்துருந்தேன். என் பொண்ணு பார்த்திங்கன்னா மாமா கோயிலுக்கு போகலான்னா சரி கூப்பிடுதேன்னு கிளம்புனோங்க. ஆனால் ஒன்று ஸ்பெஷலாக இந்த வட்டம் அமைஞ்சு போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கல்யாண நாள் மொதல் வருஷம் மட்டும்தாங்க கோயிலுக்கு போயிருக்கேன். மித்த திருமண நாள் எதுக்குமே கோயில் போனதே இல்லை. அந்த 20 வருஷம் தாண்டி இந்த 21வது வருஷம் கோயிலுக்கு போயிருக்கேன். 20 வருடங்களுக்கு பிறகு கோயிலுக்கு போவேன். ஆனால் அன்னைக்குன்னு போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யதார்த்தமாக அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்னொன்று யதார்த்தமானு பார்த்திங்கன்னா, என் பையனுக்கும் 20வது பிறந்த நாளுக்கு அந்த பிறந்த நாள் திருமண நாளுக்குலாம் நாங்கள் கோயில் போக மாட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக சிவன் கோயிலுக்கு போகிறாப்புல அமைஞ்சிருச்சு. இந்த வட்டம் என்னவோ தெரியலைங்க. எங்கள் 2 பேர்த்துக்குமே யதார்த்தமாக கிளம்பணுன்னு நினைக்காதப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் கோயிலுக்கு போகிறாப்புல அமைஞ்சு போச்சு. ஏதோ ஒரு நல்லதுக்கு. அது என்னன்னு தெரியல. இந்த வட்டம் 2 பேர்த்துக்கு அமைஞ்சிச்சு. நல்லா விநாயகருக்கு ஒரு வழிபாடு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா புளியோதரையும் சுண்டலும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க.